The great novelist சல்மான் ருஷ்டி சொல்வார், நேஷனலிசம் பற்றி பேசணும்னு சொல்லுவார். இட்ஸ் அ ட்ரீம், வி ஆல் அக்ரி டு ட்ரீம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தான் இப்போ இந்த இட்டாலியில் வந்து அந்த முசோலினிகிட்ட இருந்து இட்டாலியை காப்பாற்றின பிறகு அந்த நாட்டு மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, we have created Italy. Now all we need to do is to create Italians. அதே போல் இந்தியாவுக்கு சொல்லலாம், நம்ம we have created India. நம்ம மெயின் வேலை என்ன, இந்தியன்ஸை உருவாக்கணும். உண்மையான இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்க்ளூசிவ் மைண்டில் இருப்பாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை, அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டின்ற சரியான லாங்குவேஜை புரிஞ்சிருப்பாங்க. இந்த புவர்ஸ் மேலே ஒரு கன்சர்னோடு இருப்பாங்க, செக்குலராக இருப்பாங்க. இதெல்லாம் கட்டாயம் தேவை. ஏன்னா இது இங்கே மட்டும் தேவையில்லை, உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, சம்வேர் டு எனிவேர்னு மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம், இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனும் குளோபல் சிட்டிசனாக மாறிட்டான். எங்கே போனாலும் எல்லாருக்கூடையும் ஒரு அனுசரணையா அவங்க கூட ஒரு இன்க்ளூசிவ் மைண்டோட போகும்போது தான் அவங்களால வெற்றி அடைய முடியும். அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச லாங்குவேஜ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதை புரிந்து கொள்வோம். இன்னும் பேசுவோம் நண்பர்களே. வணக்கம், வாழ்க வளமுடன்.